பொது அறிவு கேள்வி சிலங்கள் வாரம் 618 நேரம் உங்களுக்கான கேள்விகள் திரையில் வேறு நீங்கள் விடைகளை போட்டுக்கொள்ளுங்கள். முதலாவது கேள்வி உங்களுக்கானது. கனமழையால் வெள்ளப்பெருக்கு அது எந்த நாட்டில் என்பது உங்களுக்கான கேள்வி. கனமழையான வெள்ளப்பெருக்கு இந்தியா, சீனா, பங்களாதேஷ். இந்தியா, சீனா, பங்களாதேஷ். சரியான பதிலை எத்தனை பேர் தந்து என்று பார்த்துக் கொள்வோம். 4 பேர் தந்திருக்கிறீர்கள். பங்களாதேஷ் என்பது சரியான பதில். வாழ்த்துக்களை கூறியபடி இரண்டாவது கேள்விகள் நுழையலாம். பலியானவர்கள் இந்த பங்களாதேஷ் வெள்ளப்பெருக்கிலே மொத்தமாக பலியானவர்களின் எண்ணிக்கை விடை தெரிவுகளாக 40, 44, 54. 3 வினாடிகள் உங்களுக்காக நேரம் குறைந்து வருகிறது. சரி, சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 3 பேர் தந்திருக்கிறீர்கள். 44 என்பது சரியான பதில். வாழ்த்துக்களை கூறியபடி உங்களுக்கான அடுத்த கேள்வி, மூன்றாவது கேள்வி. ஜெய்டன் ஆடம்ஸ் எந்த துறையை சார்ந்த விளையாட்டு வீரர்? ஜெய்டன் ஆடம்ஸ் எந்த விளையாட்டு வீரர்? கிரிக்கெட், கொக்கி, கால்பந்து. கிரிக்கெட், கொக்கி, கால்பந்து. சரியான பதிலை 3 தந்திருக்கிறீர்கள். கால்பந்து என்பது சரியான பதில். வாழ்த்துக்களை கூறியபடி அடுத்த கேள்வி, நான்காவது கேள்வி. எந்த நாட்டைச் சேர்ந்த வீரர்? எந்த நாட்டைச் சேர்ந்த வீரர்? இவர்தான் இறந்ததா சொல்லப்படுகிற இந்த விளையாட்டு வீரர். ஜப்பான், அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா. ஜப்பான், அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா. 5 சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். தென்னாப்பிரிக்க நாட்டைச் சேர்ந்த விளையாட்டு வீரர் என்பது சரியான பதில். 5வது கேள்வி. வரலாற்று சிறப்புமிக்க நட்புறவு ஒப்பந்தம் சீனாவோடு எந்த நாடு செய்திருந்தது? நீண்ட காலத்துக்கு முன்னர் செய்தது. வரலாற்று சிறப்புமிக்க நட்புறவு ஒப்பந்தத்தை சீனாவோடு தென்கொரியா, வடகொரியா அல்லது ஜப்பான் செய்திருந்தது. இந்த நாடு செய்திருந்தது. அதற்கான 3 தந்திருக்கிறீர்கள். வடகொரியா என்பது சரியான பதில். இது நட்புறவு ஒப்பந்தமாக சொல்லப்படுகிறது. 6வது கேள்வி, அது சார்ந்துதான் வரும். எத்தனை ஆண்டுகள் இந்த ஆண்டோடு நிறைவடைந்து இருக்கிறது? சீனாவுக்கும் வடகொரியாவுக்கும் இடையிலான நட்புறவு 60 ஆண்டுகள், 65 ஆண்டுகள் அல்லது 70 ஆண்டுகள் நிறைவடைந்து இருக்கிறது. இந்த ஆண்டோடு அவர்களுடைய அந்த நட்புறவு ஒப்பந்தம் 65 ஆண்டுகள் நிறைவு என்பது சரியான பதில். 3 சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். அடுத்த கேள்விக்குள் நுழையலாம். 7வது கேள்வி. மின் கட்டமைப்பு முடக்கம் அது எந்த நாட்டில்? இது குறிப்பாக 2வது 3வது நாளாக தொடர்வதாக சொல்லப்படுகிறது. மின் கட்டமைப்பு முடக்கம் கியூபாவில், டென்மார்க்கில் அல்லது கனடாவில். கியூபா, டென்மார்க், கனடா. இந்த மின் கட்டமைப்பு முடக்கம் ஏற்பட்டது. கியூபா என்பது சரியான பதில். 2 சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்களை கூறியபடி 8வது கேள்வி. சுற்றுலா படகு விபத்து ஏற்பட்ட நாடு. சுற்றுலா படகு விபத்து எந்த நாட்டில் இடம்பெற்றது? சீனா, வியட்நாம், தாய்வான். சீனா, வியட்நாம், தாய்வான். வியட்நாம் என்பது சரியான பதில். எல்லோருமே ஒட்டுமொத்தமாக சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்களை கூறியபடி 9வது கேள்வி. இதில் இறந்த தமிழர்கள், இந்த படகு விபத்தில் எத்தனை தமிழர்கள் இறந்ததாக சொல்லப்படுகிறது? அது தெரியல. இந்திய நாட்டை சேர்ந்தவர்களா அல்லது புலம்பெயர்ந்து சென்றார்களா தெரியல. 5, 6 அல்லது 8. 5, 6 அல்லது 8 சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 4 சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். அது 8 என்பது சரியான பதில். உங்களுக்கான அடுத்த கேள்வி. அது சரி, லீடர்போர்ட் முந்திக் கொண்டிருக்கிறது. நகுலாவதி தில்லைத்தவன் 687 புள்ளிகளை பெற்று முதலிடத்திலும், கலைவாணி மோகன் 504 புள்ளிகளை பெற்று 2வது இடத்தில், ஜெயமலஜெயம் 497 புள்ளிகளோடு 3வது இடத்திலும், செல்வி நித்யானந்தன் 439 புள்ளிகளை பெற்று 4வது இடத்திலும் நிற்கிறீர்கள். வாழ்த்துக்கள். அடுத்த கேள்விக்குள் நுழையலாம். ஒரு கேள்வி இங்கே பாய்ந்துட்டு சரி. 11வது கேள்வியாக, வில்லியம் ரூடோ எந்த நாட்டினுடைய ஜனாதிபதி? வில்லியம் ரூடோ கென்யா, மலாவி, உகாண்டா. கென்யா, மலாவி, உகாண்டா. இந்த நாட்டை சேர்ந்த இவர் இந்த நாட்டு ஜனாதிபதி? கென்யா என்பது சரியான பதில். ஒருவர் தான் தந்திருக்கிறீர்கள், கென்யா. அடுத்த கேள்வி உங்களுக்காக வருகிறது. காலனி தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்பட்ட நாடு. காலனி தொழிற்சாலையிலே தீ விபத்து ஏற்பட்டது. ஜப்பானில், சீனாவில், மொனோக்கோ. ஜப்பான், சீனா, மொனோக்கோ. இந்த நாட்டிலே காலனி தொழிற்சாலையிலே தீ விபத்து. காலனி காலனி நீ போட்டுக்கிறீங்க.
விளங்கல காலனி 2 சொல்லி வந்துட்டு 2ல நிக்குது. 3 சொல்லி வேற வேணும். 4 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். சீனா என்பது சரியான பதில். அடுத்த கேள்வி உங்களுக்கானது. 13வது கேள்வி. இதில் இறந்தவர்களின் எண்ணிக்கை, அதாவது இந்த காலனி தொழிற்சாலையிலே இறந்தவர்களின் எண்ணிக்கையாக தீ விபத்தில் 20 பேர், 25 பேர் அல்லது 28 பேர் இறந்திருக்கிறார். சரியான பதிலை ஒருவர் மீள தந்திருக்கிறீர்கள். 28 பேர் இறந்ததாக சொல்லப்படுகிறது. வாழ்த்துக்களை கூறியபடி 14வது கேள்வி. கொடூரமான காட்டுத்தீ எந்த நாட்டிலே பரவி கொண்டிருக்கிறது? கொடூரமான காட்டுத்தீ இடம்பெற்ற நாடு ஸ்பெயின், போர்த்துக்கல். ஸ்பெயின், போர்த்துக்கல் 2 விடைகள் தான் வந்து பார்ப்போம். ஸ்பெயின் என்பது சரியான பதில். 5 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். ஸ்பெயின் நாட்டிலே இந்த கொடூரமான காட்டுத்தீ. 15வது கேள்வி உங்களுக்கானது. நிதி குறைப்பால் பெண்களுக்கான உதவி முடக்கப்பட்டிருக்கிறது. இதை குறிப்பிட்டது எந்த நிறுவனம்? நிதி குறைப்பால் பெண்களுக்கான உதவி இப்போது முடங்கி இருக்கிறது. ஐரோப்பிய ஒன்றியம், ஐக்கிய நாடுகள் சபை, உலக சுகாதார அமைப்பு. எந்த அமைப்பு இந்த தகவலை வெளியாக்கி இருக்கிறது? சரியான பதிலை ஐக்கிய நாடுகள் சபை தான் சொல்லி இருக்கிறது. ஆனால் யாரும் அதுக்கு விடை தெரியல. சரி பார்ப்போம். ஐநா தான் அந்த தகவலை வெளியிட்டு இருக்கிறது. உங்களுக்கான அடுத்த கேள்விக்குள் நாங்கள் நுழையலாம். 16வது கேள்வி. எவ்வளவு பெண்களுக்கான உதவி முடக்கப்பட்டு இருக்கிறது இந்த நிதி பெற்றாக்குறையால்? லட்சக்கணக்கிலே விடை பெறும். எவ்வளவு பெண்களுக்கான உதவி? 10, 12, 15 லட்சம் பெண்களுக்கான உதவி முடக்கப்பட்டு இருக்கிறது. சரியான பதிலை தந்திருப்பேர். 10 லட்சம் என்பது சரியான பதில். ஆனா யாரும் விடைய போடையில. செப்பா 18வது கேள்வி உங்களுக்கு அடுத்த கேள்வி. 17வது கேள்வி. வளைகுடா பகுதியிலே கப்பல் பணியாளர்கள் தவிப்பு. அது எத்தனை ஆயிரம் கப்பல் பணியாளர்கள் தவிக்க விடப்பட்டிருக்கிறார்கள்? வளைகுடா பகுதியிலே கப்பலில் வேலை செய்கிறவர்கள் பல ஆயிரக்கணக்கான 5, 6, 7 ஏதோ ஒரு சிக்கல் அவர்களுக்கு அந்த போர் தான் காரணம். 6,000 என்பது சரியான பதில். 4 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறார்கள். 6,000 கப்பல் பணியாளர்கள் இப்போது தவித்த நிலையில் இருக்கிறார். 18வது கேள்வி உங்களுக்கானது. ஜனாதிபதி அவருடைய திட்டத்துக்கு மக்கள் மத்தியிலே எதிர்ப்பு இடம்பெற்று, அதாவது கிளம்பி இருக்கிறது. ஜனாதிபதியினுடைய திட்டத்துக்கு மக்கள் மத்தியில் எதிர்ப்பு. அது பிரான்ஸ், ஜெர்மனி, பிரித்தானியா. பிரான்ஸ், ஜெர்மனி, பிரித்தானியா மக்கள் மத்தியிலான எதிர்ப்பு. அது ஜெர்மனி என்பது சரியான பதில். யாரும் போடையில ஜெர்மனி தான் சரியான பதில். அங்குதான் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. 19வது கேள்வி உங்களுக்கானது. ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பை உருவாக்க ஐரோப்பாவுக்கு அழைப்பு விடுத்த நாடு. ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பை உருவாக்க ரஷ்யா, சீனா அல்லது உக்ரைன் எந்த நாடு அழைப்பு விடுத்திருக்கிறது? ரஷ்யா, சீனா, உக்ரைன். உக்ரைன் என்பது சரியான பதில். 4 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். உங்களுக்கான அடுத்த கேள்வி. பிரதமரை மாற்ற ஜனாதிபதி முடிவெடுத்திருக்கிறது. அது எந்த நாட்டு? பிரதமரை மாற்றுவதற்கான ஜனாதிபதியின் முடிவு ரஷ்யாவில், உக்ரைனில், மலேசியாவில். ரஷ்யா, உக்ரைன் அல்லது மலேசியாவில். அதுவும் உக்ரைன் என்பது சரியான பதில். 5 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்களை கூறியபடி 2ஆம் கட்ட கேள்விகள் நிறைவாகியிருக்கிறது. பார்ப்போம். லீடர் போட்டிலே நகுலாவதி தில்லைத்தவன் 1124 புள்ளிகளை பெற்று முதலிடத்திலும், செல்வி நித்யானந்தன் 898 புள்ளிகளை பெற்று 2வது இடத்திலும், கலைவாணி மோகன் 757 புள்ளிகளை பெற்று 3வது இடத்தில், ஜெயமலர்ஜி அவர்கள் 753 புள்ளிகளை பெற்று 4வது இடத்தில் இருக்கிறீர்கள். வாழ்த்துக்களை கூறியபடி 21வது கேள்விக்குள் நுழையலாம். உக்ரைன் அமைந்துள்ள கண்டம். இப்பொழுது உக்ரைன் சார்ந்த சில கேள்விகள் உங்களுக்காக. உக்ரைன் நாடு ஆசியா, ஐரோப்பா அல்லது அமெரிக்கா கண்டத்தில் அமைந்திருக்கிறது? எந்த கண்டத்திலே இந்த உக்ரைன் நாடு அமைந்திருக்கிறது? சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 3. மற்றவர்களுக்கு குழப்பம் இருக்கிறது. ஐரோப்பா கண்டத்தில் இருக்கும் நாடுதான் உக்ரைன். 3 சரியா தந்திருக்கிறீர்கள். 22வது கேள்வி. உக்ரைன் நாட்டினுடைய தலைநகரம். உக்ரைன் நாட்டினுடைய தலைநகரமாக இருப்பது ஜகார்த்தா, கீவ், மடோனா. ஜகார்த்தா, கீவ் அல்லது மடோனா. ஒருவரை தவிர மற்ற எல்லோருமே சரியா தந்திருக்கிறீர்கள். உக்ரைன் நாட்டினுடைய தலைநகரம் கீவ் என்பது சரியான பதில். அடுத்த கேள்வி 23வது கேள்வி. அதிகாரபூர்வமான மொழி. உக்ரைன் நாட்டில் பேசப்படும் அதிகாரபூர்வ மொழி அங்கு இது இருக்கிறது. பிரெஞ்சு, உக்ரைனியன், ஆங்கிலம்.
பிரெஞ்சு, உக்ரைனிய மொழி அல்லது ஆங்கில மொழி. எல்லோருமே சரியா தந்திருக்கிறீர்கள். அது உக்ரைனியம் என்பது சரியான பதில். வாழ்த்துக்களை கூறியபடி உங்களுக்கான 24வது கேள்வி. நாணயம், உக்ரைன் நாட்டில் புழக்கத்தில் இருக்கும் நாணயம். ரிங், ஜென், கிரிம்ஜா. கிரிம்ஜா என்பது அதனுடைய கிரிம்ஜா. அதுவும் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். அது கிரிம்ஜா என்பது சரியான பதில், உக்ரைனுடைய நாணயம். 25வது கேள்வி. எந்த கடலிலே இந்த உக்ரைன் நாடு அமைந்திருக்கு? எந்த கடல் பகுதியில்? இதை சார்ந்து பசிபிக், செங்கடல், கருங்கடல். ஒரு கடலை அண்டிய நாடாக இருக்கிறது. பசிபிக், செங்கடல் அல்லது கருங்கடல். கருங்கடல் என்பது சரியான பதில். 3 சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்களை உரைத்தபடி அடுத்த கேள்வி 26. சுதந்திரம் பெற்ற ஆண்டு. உக்ரைன் நாடு எந்த ஆண்டில் தனக்கான சுதந்திரத்தை பெற்றுக் கொண்டது? 1990, 91, 92. எந்த ஆண்டு சுதந்திரம் பெற்றுக் கொண்டது? சரியான பதிலை 20 தந்திருக்கிறீர்கள். 1991 என்பது சரியான பதில். 27வது கேள்வி. உக்ரைனினுடைய தேசிய சின்னம் எதுவாக இருக்கு? உக்ரைன் நாட்டினுடைய தேசிய சின்னம் திரிசூலம், நட்சத்திரம் அல்லது முக்கோணம். திரிசூலம், நட்சத்திரம் அல்லது முக்கோணம். ஒரே ஒருவர் தந்திருக்கிறீர்கள். அது திரிசூலம் என்பது அவர்களுடைய தேசிய சின்னமாக இருக்கிறதா. 28வது கேள்வி. தேசிய மலர், அவர்களுடைய அந்த நாட்டுக்குரிய தேசிய மலராக இருப்பது லில்லி மலர், ரோசா மலர் அல்லது சூரியகாந்தி. லில்லி, ரோசா அல்லது சூரியகாந்தி. ஐவர் சரியா தந்திருக்கிறீர்கள். சூரியகாந்தி மலர் தான் அந்த நாட்டினுடைய தேசிய மலர். 29வது கேள்வி. முக்கியமான விவசாய பயிர், இந்த நாட்டினுடைய முக்கியமான விவசாய பயிராக இருப்பது நெல், பருத்தி அல்லது கோதுமை. நெல், பருத்தி, கோதுமை. சரியான பதிலை எல்லோரும் தந்திருக்கிறீர்கள். கோதுமை என்பது சரியான பதில். அடுத்து 30வது கேள்வி. இதனுடைய சிறப்பு பெயர், இந்த நாட்டினுடைய சிறப்பு பெயராக இருப்பது, அதுக்கு ஒரு அதாவது சர்க்கரை கிண்ணம் என்று அழைக்கிறார்கள், தானிய களஞ்சியம் என்று அழைக்கிறார்கள், அல்லது வைரச் சுரங்கம் என்று இந்த நாட்டை அழைக்கிறார்கள். சர்க்கரை கிண்ணம், தானிய களஞ்சியம் அல்லது வைரச் சுரங்கம். தானிய களஞ்சியம் என்று உக்ரைன் நாட்டை அழைக்கிறார்கள். 20 சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். இந்த நாட்டை தானிய களஞ்சியம் தான் சண்டை நடந்த போது தானிய சிக்கல் எல்லோருக்குமே வந்திருந்தது. சரி, லீடர் போர்ட்டுக்கு செல்லலாம். நகுலாவதி தில்லைத்தேவன் அவர்கள் 1910 புள்ளிகளோடு முதலிடத்திலும், 1583 புள்ளிகளை பெற்று செல்வி நித்யானந்தன் 2வது இடத்தில், 1347 புள்ளிகளை பெற்று ஜெயமலஜியா 3வது இடத்தில், 1185 புள்ளிகளோடு கலைவாணி மோகன் 4வது இடத்தில் இருக்கிறீர்கள். வாழ்த்துக்களை கூறியபடி 31வது கேள்வி உங்களுக்கானது. எந்த நாட்டோடு எல்லையை உக்ரைன் நாடு பகிர்ந்திருக்கிறது? இதனுடைய எல்லை பிரான்சோடு இருக்கிறது, ரஷ்யாவோடு இருக்கிறது அல்லது இத்தாலி நாட்டோடு இருக்கிறது? எல்லை சண்டை, எல்லை பிரச்சனை, அது ரஷ்யா என்பது சரியான பதில். எல்லோருமே சரியா தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்களை கூறியபடி அதனால்தான் அந்த சண்டை. 32வது கேள்வி. கோபாக் என்பது இந்த நாட்டினுடைய பாரம்பரியமான ஒரு விடயம். கோபாக் என்பது இந்த நாட்டின் பாரம்பரிய துறைமுகம், பாரம்பரியமான நதி, பாரம்பரியமான நடனம். ஒரே ஒருவர் சரியா தந்திருக்கிறீர்கள். இந்த நாட்டினுடைய பாரம்பரிய நடனத்தை தான் கோபாக் கோபாக் என்பார். 33வது கேள்வி. தேசிய விளையாட்டு, இந்த விளையாட்டை இவர்கள் தேசிய விளையாட்டாக கொண்டிருக்கிறார்கள். கொக்கி, வலைப்பந்து அல்லது கால்பந்து. கொக்கி விளையாட்டு, வலைப்பந்து அல்லது கால்பந்து. கால்பந்து என்பது சரியானது. கால்பந்து தான் இவர்களுடைய விளையாட்டாக இருக்கிறது. 34வது கேள்வி. அதிகம் விதைக்கப்படும் விதை, இந்த நாட்டிலே அதிகமாக எந்த விதையை இவர்கள் பயன்படுத்துகிறார்கள் அல்லது விதைக்கிறார்கள்? சூரியகாந்தி அல்லது பருத்தி விதை அல்லது நெல். எது இங்கு அதிகம் விதைக்கப்படுகின்ற ஒரு விதையாக சொல்லப்படுகிறது? சரியான பதிலை தந்திருப்பவர்கள் ஐவர் சரியா தந்திருக்கிறீர்கள். சூரியகாந்தி விதை தான் இங்கு அதிகம்
இவர்கள் விதைப்பார்கள், பிரபலமாக இருக்கும். 35வது கேள்வி, தேசிய பறவை அது வெள்ளை சார்ந்ததுதான், ஆனால் அது வெள்ளையானது என்ன? தேசிய பறவை வெள்ளை கொக்கு, வெள்ளை நாரை அல்லது வெள்ளை அன்ன? இந்த நாட்டினுடைய தேசிய பறவை வெள்ளை நாரை என்பது சரியான பதில். வெள்ளை நாரை தான் இவர்களுடைய தேசிய பறவையாக இருக்கிறது. அடுத்த கேள்வி உங்களுக்கானது. 36வது கேள்வி, தேசிய நாள் ஆகஸ்ட் மாதத்தில் இவர்களுடைய தேசிய நாள் கொண்டாடப்படும். அது ஆகஸ்ட் மாதத்திலே 22, 24, 26 சுதந்திர நாள் அல்லது தேசிய நாள் ஒன்றை கொண்டாடுகிறார்கள். சரியான பதிலை 24 என்று தந்திருக்கிறீர்கள். இத்தனை பேர் 3 தந்திருக்கிறீர்கள். 24 என்பது சரியான பதில். அடுத்த கேள்வி உங்களுக்காக வருகிறது. 37வது கேள்விக்குள் போகலாம். ஜென் ஓகே, இது அடுத்த கேள்வி, வேறு நாட்டை சார்ந்தது. ஜென் என்பது எந்த நாட்டுக்குரிய நாணயமாக இருக்கும்? சீனா, மலேசியா, ஜப்பான். ஜென் என்பது சீனா, மலேசியா அல்லது ஜப்பான் நாட்டுக்குரிய நாணயமாக இருக்கும். ஜப்பான். நான் தான் விடையை மாறி போட்டிருக்கிறேன். சரி, 5 பேர் சரியாக தந்திருக்கிறீர்கள். ஜப்பான் என்பது சரியான பதில். ஜப்பானுக்குரியது ஜென் என்பது. வாழ்த்துக்கள், 5 பேரும் சரியாக தந்திருக்கிறீர்கள். ஒரே ஒருவர் தான் புள்ளியா சீனா என்று. 39வது கேள்வி, வர்த்தக உலகில் இதனுடைய நிலை, அதாவது இந்த ஜென் நாணயம் வர்த்தக உலகில் முதலிடத்தில் இருக்கிறது, 2வது இடத்தில் இருக்கிறது அல்லது 3வது இடம்? நாணயங்கள் வரிசையிலே வர்த்தகத்தோடு பார்த்தால் ஜென் பிடித்த இடம் 3 என்பது சரியான பதில். உங்களுக்கு தெரியும், அமெரிக்க டாலர் இருக்கிறது. 2 நாணயத்தை தாண்டி 3வது இடத்திலே ஜென் இருக்கிறது. வாழ்த்துக்களை கூறியபடி நிறைவான கேள்வி உங்களுக்காக வருகிறது. இந்த ஜென் நாடு ஜப்பான் நாட்டின் நாணயமாக இந்த ஜென் நாணயம் அறிமுகமானது 1800, 1867, 1871. 1871 என்பது சரியான பதில். ஆனால் யாரும் போடல. 1871ஆம் ஆண்டுதான் இது அறிமுகமானது. சரி, பார்ப்போம். லீட போட்டிலே மாற்றங்கள் இருக்கிறதா அல்லது அதே? நகுலாவதி திளைத்தவன் 2258 புள்ளிகளை பெற்று முதலிடத்தில் இருக்கிறீர்கள். வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோம். என்று இவருடைய புள்ளி 2258ஆகவும் 2091 புள்ளிகளை பெற்று செல்வி நித்யானந்தன் 2வது இடத்தில் இருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். ஜெயமலஜியம் 1611 புள்ளிகளை பெற்று 3வது இடத்துல. நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் 1533 புள்ளிகளை பெற்று 4வது இடத்தில் இருக்கிறீர்கள். வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோம். மற்றவர்கள் கலைவாணி மோகன் அவர்கள் 1520 புள்ளிகள், பத்மினி அவர்கள் 1147 புள்ளிகள். பத்மினி ஆண்டி, உங்களுக்கு முன்னாடி நான் வந்துட்டேன். நான் சொன்னது சரிதான். உங்களுக்கு முன்னாடி வந்துட்டோம். சத்தத்தை காடியில பத்மினி உங்களை வெண்டுட்டோமுங்கோ. ஓமுங்கோ, ஒரு வாழ்த்துக்களை சொல்லுங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். முதல் வந்தது நவுலாவதில தேவனா? ஆமா, நவுலாவதில. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. 2 கேள்வி அதுல வரையக்கலாம் நின்றுட்டது. சரி, நன்றி. எல்லோருக்குமே நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். நான் ஒரு நீங்கள் மறுபடி சொல்லும் பொழுது நீங்கள் அது கேரளா இதுல தமிழர்கள் செத்தது 15 பேர் வந்திருக்கு. 15 பேர் இருக்கும் பட விபத்துல. சரி, ஆமா, வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நான் இப்பொழுது விடைகளை ஒரு முறை விரைவாக சொல்லிவிட்டு வருகிறேன். உங்களுக்கான கேள்வி ஒன்று இருக்கிறது. எத்தனை பேர் பார்த்தீர்களோ தெரியல, அதை நீங்கள் பார்த்து. சரி சரி, நான் உங்களுக்கு பொது அறிவு கேள்வி சேரங்கள் 618 கேட்கப்பட்ட கேள்விகளும் அவற்றுக்கான விடைகளையும் உறவுகள், லண்டன் தமிழ் ரேடியோ உறவுகள் உங்களுக்காக விரைவாக தந்து கொள்கிறேன். கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நாடு பங்களாதேஷ் என்பது சரியான பதில். இதிலே பலியானவர்கள் 44 என்பது விடை. ஜெய்டன் ஆடம்ஸ் எந்த விளையாட்டு வீரர்? கால்பந்து என்பது சரியான பதில்.
அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? தென்னாப்பிரிக்கா நாட்டை சேர்ந்த கால்பந்தாட்ட வீரர். வரலாற்று சிறப்புமிக்க நட்புறவு ஒப்பந்தம் சீனாவோடு வடகொரியா செய்திருந்தது. எத்தனை ஆண்டுகள் நிறைவாக இருக்கிறது? அது 65 ஆண்டுகள் என்பது சரியான பதில். மின் கட்டமைப்பு முடக்கம் ஏற்பட்டது கியூபா நாட்டிலே. சுற்றுலா படகு விபத்து இடம்பெற்றது வியட்நாம் நாட்டிலே. அதிலே உயிரிழந்தவர்களாம் தற்சமயம் 15 தொட்டிருக்கிறது என்பது செய்தியாக இருக்கிறது. நன்றி. தீவிரமடைந்து வரும் அதுதான் அந்த பாவி புயல். அதுதான் அப்போது கேள்வியில வராம இருந்தது. தீவிரமடைந்து வரும் பாவி புயல். அது கேள்வி அப்போது நான் கேட்கப்படவில்லை. சரி, வில்லியம் ரூடோ எந்த நாட்டினுடைய ஜனாதிபதி என்று கேட்டிருந்தேன். கென்யா என்பது சரியான பதில். காலனி தொழிற்சாலையிலே தீ விபத்து, அது இடம்பெற்றது சீன நாடு. அதிலே இறந்தவர்கள் 28 பேர் என்பது சரியான பதில். கொடூரமான காட்டுத்தீ இடம்பெற்றிருப்பது ஸ்பெயினிலே. அடுத்து நிதி குறைப்பால் பெண்களுக்கான உதவி முடக்கம், அதை குறிப்பிட்டது ஐக்கிய நாடுகள் சபை. எவ்வளவு பெண்களுக்கான உதவி குறைக்கப்பட்டிருக்கிறது? 10 லட்சம் என்பது சரியான பதில். வளைகுடா பகுதியிலே கப்பல் பணியாளர்கள் தவிப்பு, அது எவ்வளவு ஆயிரம் என்று கேட்டிருந்தேன். 6000 பேர் தவிப்பு நிலையிலே தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஜனாதிபதியினுடைய திட்டத்துக்கு மக்கள் மத்தியிலே எதிர்ப்பு, அது ஜெர்மன் நாட்டிலே. ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பை உருவாக்க ஐரோப்பாவுக்கு அழைப்பு விடுத்த நாடு உக்ரைன் என்பது சரியான பதில். பிரதமரை மாற்ற முடிவெடுத்திருக்கும் நாடு, அதுவும் உக்ரைன் என்பது விடையாக இருக்கிறது. அடுத்த கேள்வி உங்களுக்கானது. உக்ரைன் நாடு அமைந்துள்ள கண்டம் ஐரோப்பா என்பது சரியான பதில். இதனுடைய தலைநகரம் கீவ். அதிகாரபூர்வமான மொழியாக இருப்பது உக்ரைனியம். அதனுடைய நாணயம் கிரிம்ஜா என்பது நாணயமாக இருக்கிறது. கருங்கடல் பகுதியிலே உக்ரைன் அமைந்திருக்கிறது. இது சுதந்திரம் பெற்ற ஆண்டாக இருப்பது 1991 என்பது சரியான பதில். உக்ரைன் நாட்டினுடைய தேசிய சின்னம் திரிசூலம். தேசிய மலராக இருப்பது சூரியகாந்தி தான் தேசிய மலர். இங்கே இங்கு அதிகம் பயிரிடப்படுகின்ற முக்கிய விவசாய பயிர் கோதுமை. இதனுடைய சிறப்பு பெயர் தானிய களஞ்சியம். இதனை தானிய களஞ்சியம் என்று சொல்கிறார்கள். எந்த நாட்டோடு எல்லையை பகிர்ந்திருக்கிறது உக்ரைன்? அது ரஷ்ய நாட்டோடு. கோபாக் என்பது இந்த நாட்டினுடைய பாரம்பரிய நடனம். தேசிய விளையாட்டாக சொல்லப்படுவது, இந்த நாட்டினுடைய தேசிய விளையாட்டாக சொல்லப்படுவது கால்பந்து என்பது சரியான பதில். அதிகம் விதைக்கப்படும் விதை சூரியகாந்தி விதையாக இருக்கிறது. தேசிய பறவை வெள்ளை நாரை என்பது சரியான பதில். தேசிய நாள் ஆகஸ்ட் மாதத்திலே பார்த்துக்கொள்வோம். சூரியகாந்தி தாமரை. தேசிய நாள் ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி என்பது சரியான பதில். ஜென் நாணயம் ஜப்பானுடைய நாணயமாக இருக்கிறது. ஜென் என்பதன் பொருள் அது கேள்விக்குள் நிலையில. வர்த்தக உலகில் இதனுடைய நிலை 3ஆம் நிலையிலே இருக்கிறது. வர்த்தக உலகிலே அறிமுகமான ஆண்டு 1871 என்பது சரியான பதில். என்று கேட்கப்பட்ட கேள்விகளும் அவற்றுக்கான பதில்களையும் இணைத்தாகிவிட்டது. இணைந்து சிறப்பித்தவர்களை அன்பாய் வாழ்த்தியபடி உங்களுக்காக ஒரு கேள்வி அதிலே விட்டிருந்தேன் என்று. பொது அறிவு கேள்வி சேரங்கள் 618. போக்குவரத்தில் இதற்கும் ஒரு பங்கு உண்டு. 6 எழுத்து சொல்லுண்டு. 6 எழுத்திலே ஒரு சொல்ல அமைய வேண்டும். முதலும் இறுதியும் சேரும் போது இதனால் நாட்டுக்கு கேடு. இந்த 2 எழுத்து சொல்லு இதனால் நாட்டுக்கு கேடு, தீங்கு. 1 3 சேருகிற போது ஒரு உயிரினத்தின் சேர்ப்பு. 2 3 சேரும் போது மறைப்பது இதன் குணம். மறைப்பது இதனுடைய குணம். முதல் 2 நேரடியாக சேரும் போது ஒரு உறுப்பினுடைய பகுதி, ஒரு உறுப்பின் சிறு பகுதி. உறுப்பு அல்ல, ஒரு உறுப்பினுடைய சிறு பகுதி. ஈரோ காசுகளும் பார்க்க ஜென் காசு பொறுமதி கூடவா? என்னத்தை விட ஜென்னின் நிலை 3ஆம் நிலைன்னு சொன்னீங்க தானே? குவைத்தின் இல்ல வர்த்தகத்துல வர்த்தகத்துல மட்டும் 2வது இடையில வரணும். 1வது டாலர் நிக்கிறது இன்னும் 1 நாடு. கண்டுபிடிக்க இல்ல நான் என்ன கேம்ல கண்டுபிடிச்சிட்டாவா? இல்ல நானும் இப்பதான் பாக்குறேன். அப்ப கவனிக்கல. நானும் தேடி பாக்குறேன், கிடைக்குது இல்ல. இது நீங்கள் அந்த போக்குவரத்தோட சம்பந்தப்பட்ட போக்குவரத்தோடு சம்பந்தப்பட்டது. போக்குவரத்துகளோட சம்பந்தம்டா இது என்ன? இப்ப இந்த நீரின கப்பல்கள் அப்படியா எதுவும் பாக்குற அல்லது தெருவில
உங்களோட வாகனங்களோட எப்படியும் சம்பந்தப்பட்ட- வரும். எப்படி போக்குவரத்துன்றது நீர்ல, வானத்துல, தரையில, ஆமா, ஆமா. பொதுவா எல்லா இடமும் பார்க்கலாம். ஓகே. அப்ப அமெரிக்க டாலர் முதலும் இருக்கிறது, பவுண்ட்ஸ் அப்ப 2 இருக்கிறது. எழுத்து தான் வரும் தீங்குக்கு வர்றது. ஆமா ஆமா ஆமா. முதலும் கடைசியும் செய்யற போது இது தீங்கு, ஒரு தீங்கு. தீங்கான ஒரு செயல்பாடு. ஓகே. ஒன்றும் கடைசியும் சேரும்போது தானே நான் 5 1 ஆ, 5 ஆ. 6 போட்டு பாக்குறேன். ம். நாட்டுக்கு தீங்குன்னு சொன்னா நாட்டுக்கு என்ன தீங்கு? நாட்டுக்கும் நாட்டுக்கு, வீட்டுக்கு, எல்லாருக்கும் தீங்கு தானே அது. வருமான வரி என்று வருமா? ஓகே, அதை எடுத்துட்டேன் முதலாவது. ஆ, ஓகே, எடுப்போம். நாட்டுக்கு தீங்கு. இல்ல முதலின் ரெண்டும் சேர உப்பின் பெயர் இல்ல ஒரு பகுதி. முதல் உப்பின் மற்றும் பகுதி. இறுதி சேர இதனால் நாட்டுக்கும் தீங்கு, அதை எடுத்தாச்சு. ஓகே, ஓ, ம். அடுத்தது 1 3 சேர ஒரு உயிரினத்தின் செயல். இது கடிக்கிறதா இல்லாட்டி கடிக்கிறதா மறப்பது இதன் கடிக்கிறதா குணமோ? ஆமா. அப்ப நீங்க முதலாவது எடுத்தாட்டாக்கண்டு அந்த ஒரு எழுத்தை வச்சு கண்டுபிடிங்க. ஆ, 2 இடத்திலே மறைப்பது இதன் செயற்பாடு. இதை பாவிப்பதே மறைக்கிறதுக்கு தான். ஓகே, பதில் மது அருந்தல். இல்ல, மது, அது போக்குவரத்தோடு இணைந்த சொல்லன்னு போதை சொல்லுங்க. போதை அது இருந்து- போதைப் பொருள். போதைப்பொருள். இல்ல, இல்ல. அந்த வழியில நீங்க கண்டுபிடிச்ச பொருள் சரி, ஆனா அந்த 2 இடத்திலே அந்த சொல்லு வரையில இல்ல, போதையும் நீங்க வரும் சொன்ன மதுவும் வரும். பொருள் சரி, அவரே மது 2 இடத்துல கொண்டு வருவாங்க. மது சரி, மதுவும் நானும் வரும் மதுவை போதையும் மட்டும் வரும். அதுக்கு இந்த இன்னொரு சொல்லை தேடுங்கள். அதுக்கு ரெண்டும் பேராதா? இல்ல, நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுன்ற போது அந்த சொல்லு தான் கேடு, கூட பாவிக்கும். குடிகாரன் தானே. குடி. ஏன்னா நாட்டுக்கு அப்படி மாத்தி மாத்தி யோசிக்க வேணும். குடி மாத்தி யோசி. குடி நாட்டை கிடக்கும் வீட்டை கிடப்பான் குடிகாரன். முதலாவதும் கடைசியும் வந்துட்டு, அப்ப இடையில ஒரு 4 இடத்துல உயிரினத்தின் வரணும். செயல். அப்ப குடிதான் வரும் என்ன. குடி என்று வருமா? முதலும் கடைசியும் செயல் வந்துட்டா இடையில 4 எழுத்துக்கள் வரணும். மது, குடி 1 3 சேர ஒரு உயிரினத்தின் செயல்பாடு. குதிக்கிறது. ம். குதி என்று வருமாக்குமா? ஒரு உயிரினத்தின் செயற்பாடு இல்ல, கடைசிக்கு குதி என்று வரும்னு நினைக்கிறேன். முதல் இரண்டும் சேர ஒரு உறுப்பின் பகுதி, அது குதி. குறைக்கிறது வருமோ? குறை குதிரை எல்லாரும் வண்டி, ஒவ்வொரு தடவை குதிரை ஒவ்வொன்றை வண்டி. அதான் கண்டுபிடிச்சது. நான் சொல்லிட்டேன் குதிரை வண்டி. குதிரை வண்டி, குதி குதி குதி. குதிரை வண்டி. கொடி எடுத்தது நான் தானே, எனக்கு பாதிய தான். அதான் சொன்ன சொல்லு, அந்த சொல்லு 2 எழுத்துக்களை வரணும். நீங்க எடுத்த பொருள் சரி, அதை 2 எழுத்துக்கும் கொண்டாந்த. நான் போதையும் மதுவும் எடுத்து எழுதி போட்டு இந்த குடியை யோசிச்சேன். நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு, அது 2 எழுத்துல தான் அப்படி சொல்லுவீங்க. குடி அது பிள்ளையா? சரி சரி சரி. குடியில இதன் குணம் வந்தா ரெண்டு மறைக்கிறதுக்கு வந்து மதி என்று வருமா? இல்ல இல்ல, விடைய சொல்லுங்க. வந்துட்டு மறைக்கிறது, விடைய வந்துட்டப்பா. மறைக்கிறது என்ன சொல்லியாச்சு. மாதிரி? விடைய வந்துட்டு குதிரை வண்டி. குதிரை வண்டியா? ஓகே. திரை போட்டு நீயும் அதான் குதி என்று மறைத்தாலே எடுத்தனா பாவம். அது மிக்க மதபதி இல்லையா? ஓகே. திரை என்பது மறைப்பதற்காக குறைக்கிறது. பாவிக்கிறது. செயல்பாடு குறைக்கிறது. ம். குதிரை வண்டி. இது அதுக்குள்ள வேற சொல்ல தேடி சொல்றேன். தவறான சொல்ல வேண்டியிருக்கு. செயல்பாடு கனை என்றெடுத்த மற்றது கடி திரை வந்திருக்கு, குதி வந்திருக்கு. நீங்க அதையும் கொடுத்துருக்கலாமே என்ன? ஏண்டா முதலும் கடைசி ஒன்றும் ரெண்டு ஐந்து எழுத்தையும் மாறும் சேர போட்டுருக்கலாம். அது ஒரு பகுதி என்ன கொடுத்துருக்கலாம். இல்ல, ஓ, இல்ல, அதை கொண்டு வண்டியா? வர- வண்டியை கொடுத்துருக்கலாம். வண்டிக்கும் இல்ல, வண்டி ஓகே. இல்ல, அதை விட மற்றதை சொல்லணும். ஒன்று முதலாவது சேர்த்து வானுமானுக்கு சொல்லணும். பிடிபட இல்ல. அதையும் கொடுத்துருக்கலாம். சிலருக்கு பெருசு, சிலர் கொண்டு போய் இல்லை, சிலருக்கு இங்க சின்னது. சொல்லி எடுக்கலன்னு வரக்கூடாது. அதையும் கொடுத்துருக்கலாம், இதையும் கொடுத்துருக்கலாம். சில பெண்களுக்கு இப்படியும் இருக்கிறது. ஒரு 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 உயிரினத்தின் செயற்பாடு குறை. நாய் வந்து குறைக்கும். தான் குறைக்கிறது. முக்கியமானது. நான் குறை, கனை குறை, எடுத்து பார்த்தேன், கனை கடி எல்லாம் எடுத்து பார்த்தேன், வரையில வடி வடி வடி. குட். குதிக்க எடுத்துருக்காங்க. இங்க ஒன்றுக்கு குதிரை வண்டி எப்படி ஞாபகம் வந்ததுன்னா, இப்பொழுது ஒரு சாமத்தியோட போய் கொண்டிருக்கானே, அந்த குதிரை வண்டியில பாரம்பரியமா எங்களுக்கு தெரியும் குதிரை வண்டியில வாரது. இறுதிக்கு ஒருக்கா விளங்கப்படுத்துங்க. அப்ப மிருதி வந்து என்னத்த வண்டி. என்றதுக்கு இறுதியானதுக்கு தரவு குதியா? குதி வந்து காலினுடைய ஒரு பகுதி. ஒரு பகுதியா குதி. குதிக்கால். அப்படி குதி, போடு. குதிக்கால், குதி என்பது. குதிகால்.
குதிப்பகுதின்னு சொல்லுவோம் தானே, குதி. ஆமா ஆமா குதி 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 அது நிறைய குதியில அதுல நடக்கிறது, நிறைய அர்த்தம் இருக்கு. குதியில நடக்கிறது நாங்க யோகாவில் இருக்குதான் ஆமா. அதுதான். அதை மறந்துட்டார் செல்வி அக்கா. அளவுக்கு வருகின்றது கேள்வி. நன்றி, நன்றி, தர்சனி வாழ்க. ராகவன் அவர்கள் நன்றி.